எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம டெபிட் ஸ்ப்ரெட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம். ஸோ டெபிட் ஸ்ப்ரெட் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து இதுவரையும் பார்த்தது இந்த சேனல்ல எல்லாமே ஆப்ஷன் செல்லிங் ரிலேட்டடாக தான் பார்த்துருப்பீங்க. பட் நான் ரீசெண்டாக நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து சும்மா போயிட்டு பிளெயினா வெனிலா ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாராலையும் ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது கேபிட்டலில் கெயின் பண்ண ஷார்ட் டேர்ம்ல. ஸோ அதனால நான் கேபிட்டலை கெயின் பண்ணிட்டேன். அதனால எனக்கு ஆப்ஷன் செல்லிங் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு கேபிட்டல் இருக்கனால. பட் எல்லாராலையும் அவ்வளோ காசை ஈஸியா சம்பாரிச்சிட முடியாது. அது கொஞ்சமே கஷ்டம் தான். ஸோ அதனால நிறைய பேர் சின்ன சின்ன கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஆப்ஷன் பையிங்க நிறைய பேர் ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்க. ஸோ நான் கூட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஆப்ஷன் பையிங்க்கு இருக்க பொட்டன்ஷியல் வேற எந்த ஒரு இதுவுலயுமே இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றதும் ஆப்ஷன் பையிங் பண்றதும் வச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் பக்கம் கிளியர் கன்விக்ஷன் வேணும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்ல நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டு இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் மொமெண்டம்னும் போது ஸ்ட்ராங்கான நியூஸ் எதா இருக்கணும், இல்லை ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் இருக்கணும் மார்க்கெட்ல. ஸோ அந்த மாதிரி நேரத்துல தான் மார்க்கெட் மொமெண்டம் நல்லா இருக்கும். அதே மாதிரி கன்விக்ஷன்னும் போது உங்களோட நாலேஜை பொறுத்து. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிளியர் நாலேஜ் இருக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கை பத்தி அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நீங்க ஸ்ட்ராங் டிசிஷனே எடுக்க முடியும். ஸோ மேலே போதா கீழே போதான்றது. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஒரு ப்ரோ ட்ரேடர்ன்னும் போது அவங்க எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகியிருப்பாங்க. பட் ஒரு நார்மலா நம்ம இப்பதான் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம், ஒரு பிகினர் அப்படின்னும் போது நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்மளுக்கு வரதை வச்சு தான் பணம் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அடுத்தவங்களுக்கு வருது அதெல்லாம் அப்படின்னும் போது அவங்க பணம் பண்றாங்க. ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வருமோ அதை வச்சு ஓரளவுக்கு டீசெண்டா எப்படி ஒரு எக்ஸாம்ல ஒருத்தன் 90 மார்க் ஈஸியா எடுத்துட்டு போயிடுவான், ஒருத்தன் 98 எடுத்துருவான். பட் நம்ம ஒரு 35 எடுத்தா பாஸ் அப்படின்னும் போது நம்ம ஒரு 35 எடுத்து பாஸ் ஆனாலே போதும். ஏன்னா நம்ம வந்து 90 எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு சின்ன ஆப்ஷன் பையிங்க வச்சு ஒரு சின்ன பணம் பண்ணா போதும். பெரிய பணம் பண்ணோம் அப்படின்றத முதல்ல அந்த எண்ணத்தையே நம்ம வந்து கண்டிப்பா நம்ம மனசுல இருந்து எடுத்துடணும். ஆப்ஷன் பையிங்கும் ஆப்ஷன் செல்லிங்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி நீங்க பணம் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அப்படின்னும் போது பிளெயின் பையிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு சைடு மார்க்கெட் புட்டுக்குச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹெவி காசு வரும். அதுதான். பட் இங்க டெபிட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி உங்களுக்கு காசு வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெபிட் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ டெபிட் ஸ்ப்ரெட். ஸோ டெபிட் ஸ்ப்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது கிளியரான டைரக்ஷன் பேஸ்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ உங்களுக்கு கிளியரா டைரக்ஷன் தெரியணும். ஸோ டைரக்ஷன் வந்து மேலே போதா கீழே போதான்னு தெரியணும். ஸோ அப்பு இல்லைன்னா டவுன். ஸோ ரெண்டு டைரக்ஷன் உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்புனா நீங்க ஸ்ப்ரெட்டை வந்து கால் சைட்ல போடுவீங்க, டவுன்னா ஸ்ப்ரெட்டை வந்து புட் சைட்ல போடுவீங்க. ஸோ இப்படிதான் டெபிட் ஸ்ப்ரெட்டை போடணும். அதே மாதிரி டெபிட் ஸ்ப்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஆப்ஷன் பையருமே சின்ன கேபிட்டல் தான் வச்சிருப்பாங்க, பெரிய கேபிட்டல் வச்சிருக்கிறது இல்லை. ஸோ அதனால கேபிட்டல் வந்து ஒரு நம்ம 1 லேக்னு வச்சுப்போம். ஸோ 1 லேக்னு வச்சுட்டோம்னா ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டுக்கு நம்மளால மேக்ஸிமம் 2% தான் நம்ம லாஸ் கொடுக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% லாஸ் நம்ம வந்து ஒரு ட்ரேட்ல கொடுக்கலாம். ஸோ ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டுக்கு 2% லாஸ் தான் நம்ம கொடுக்கணும். அப்படின்னும் போது 2% போது 2000 கிட்ட லாஸ் வரும். ஸோ நம்மளோட மேக்ஸிமம் லாஸே 2% தான். ஸோ 2% தான் நம்ம 1 லேக்ல லாஸ் பண்ண போறோம். ஸோ 2% லாஸ் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்போ டிப்ளாய் பண்ணோம். அது எப்படி டிப்ளாய் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துப்போம். பேங்க் நிஃப்டி 25 குவான்டிட்டி. ஸோ 2000 டிவைடட் பை 25 அப்படின்னு போட்டா அரௌண்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ 80 பாயிண்ட்ஸ். ஸோ நீங்க பண்ண போற ட்ரேட்ல நீங்க வந்து 80 பாயிண்ட்ஸ் தான் ரிஸ்கே எடுக்க போறீங்க. ஸோ உங்களோட ரிஸ்கே எவ்வளோனா 80 பாயிண்ட்ஸ் தான். ஸோ நீங்க இந்த ஸ்ப்ரெட்ல தப்பா போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் வந்து ஒன்லி 80 பாயிண்ட்ஸ். நல்லா புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ ஒரு கேபிட்டல் நம்ம 1 லேக் வச்சிருக்கோம்னா அதுல 2% தான் ரிஸ்க் எடுக்க போறோம். 2000 நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டிவைடட் பை 25 போட்டுப்போம். ஸோ அதனால 80 பாயிண்ட்ஸ் தான் நம்ம லூஸ் பண்ண ரெடியா இருக்கும். ஸோ இப்படிதான் கேபிட்டல் அலோகேஷன் பண்ணணும், இப்படிதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இதையே விட்டுட்டு நீங்க நேக்கடா போயிட்டு ஒரு ஆப்ஷன் 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா கீழே போச்சுன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும். ஆனா மேல போயிடுச்சுன்னா நீங்க வந்து அந்த
ரூ. 10,000 ரூ. 7,000 எவ்வளோக்கு வாங்குனீங்கன்னா ஆப்ஷன் அது கம்ப்ளீட்டா லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்றோம். ஸோ 80 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நீங்க பாயிண்ட்ஸ் வந்து லூஸ் பண்ண போறீங்க 80 பாயிண்ட்ஸ். பட் உங்களோட ஸ்ப்ரெட்டோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்ப்ரெட் இருக்கு அப்படின்னா ஸ்ப்ரெட்டோட டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குள்ள 80 பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை தான் நீங்க பை பண்ணிட்டு செல் பண்ணணும். மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டியில 80 பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது 200 பாயிண்ட்ஸ்ல கிடைக்கும். ஸோ ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஸ்ப்ரெட் போட்டீங்கன்னா உங்களுக்கு 80 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க டைரக்ஷன் கிளியரா நான் சொன்ன மாதிரி நீங்க கால் சைட்ல போடுறீங்களா புட் சைட்ல போடுறீங்களா அப்படின்னு தெரியணும். ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ரெடோட டிஸ்டன்ஸ் 80 பாயிண்ட்ஸ்க்கு வந்து 200ன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டைரக்ஷன் கண்டிப்பா தெரியணும். ஸோ டைரக்ஷன் தெரியணும்னா உங்களுக்கு வந்து டைரக்ஷன் தெரியணும் அப்படின்னும் போது நீங்க வந்து கிளியரா வந்து எந்த டைரக்ஷன் போகணும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை நீங்க நம்புவீங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்க வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து டைரக்ஷனை கிளியரா கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் ஒர்க் ஆகும்னு சொன்னா அது என்னால நம்ப முடியாது கண்டிப்பா. அது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கும் தெரியாது. ஸோ அதனால நான் கிளியரா வந்து டைரக்ஷனை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா கொடுக்குறேன். அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. ஸோ என்எஸ்சி சைட்ல போயிட்டு ஓஐ ஸ்ப்ரெட்ஸ் இருக்கு. ஓஐ ஸ்ப்ரெட்ஸ். ஸோ இந்த ஓஐ ஸ்ப்ரெட்ஸ்ல போனீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைஸ் இன் ஓஐ அண்ட் ரைஸ் இன் பிரைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ல ஓஐ நிறைய ஏறுது அதே நேரத்துல பிரைஸும் ஏறுது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரைஸ் இன் ஓஏ அண்ட் ரைஸ் இன் பிரைஸ்னா அதை வந்து நிறைய பையர்ஸ் பை பண்றாங்க. ஸோ மார்க்கெட் அந்த சைடு போக போகுது அப்படின்றத கிளியரா காமிக்கிறதுக்கு தான் ரைஸ் இன் ஓஐ அண்ட் ரைஸ் இன் பிரைஸ் செலக்ட் பண்றோம். ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்க பேங்க் நிஃப்டிலாம் வந்து இதுல வந்து கொஞ்சம் நீங்க இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல ஒரு 5 ஆப்ஷன் வந்து பேங்க் நிஃப்டி ரோஸ் இருக்கும். 5 ரோ வந்து. ஸோ இங்க ஒரு பேங்க் நிஃப்டி இருக்கு, இங்க ஒரு பேங்க் நிஃப்டி இருக்கு, இங்க ஒரு பேங்க் நிஃப்டி இருக்கு, இங்க ஒரு பேங்க் நிஃப்டி இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா புட்டுன்னு இருந்துச்சுன்னா புட்டு மட்டும் தான் இருக்கணும். கால் புட். இங்க பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புட்டு. ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னாலும் புட்டு, தேர்ட் பாத்தீங்கன்னாலும் புட்டு, ஃபோர்த் பாத்தீங்கன்னாலும் புட்டு, ஃபிஃப்த் பாத்தீங்கன்னாலும் புட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 5 இல்ல கம்ப்ளீட்டா எல்லாமே புட்டு இல்ல எல்லாமே காலுன்னு இருக்குன்னா அதான் டைரக்ஷன். ஸோ வெள்ளிக்கிழமைக்கு வந்து எல்லாமே புட்டுன்னு இருந்துச்சு. ஸோ டைரக்ஷன் வாஸ் வெரி கிளியர் டவுன் சைடு. இதுவே நீங்க வந்து போன வாரத்துல பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலம் இருக்கலாம். அதே மாதிரி இப்ப இது புட்டு இது காலு அப்படின்னா நீங்க வந்து அன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறத கிளியரா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ஷன் வந்து அன்னைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்கு. ஆப்ஷன் ரெண்டு சைடும் பை பண்றவங்க இருக்காங்க, ரெண்டு சைடும் செல் பண்றவங்க இருக்காங்க. அப்படின்ற போது ஏதோ ஒரு டைரக்ஷன் தான் போவோம். நம்மளால டைரக்ஷனை கிளியரா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து கிளியரா ஒரு சைடு தான் டைரக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு காமிச்சதுன்னா மட்டும் நீங்க ஸ்ப்ரெட் எடுங்க. இது வந்து நான் ஒரு சஜஷனா கொடுக்குறேன். உங்களுக்கு டைரக்ஷன் கண்டுபிடிக்க தெரியும்னா நீங்க போயிட்டு கோ ஹெட் அப்படின்ற மாதிரி தான். நீங்க போயிட்டு வந்து டைரக்ஷனை கண்டுபிடிச்சு ட்ரேட் பண்ணீங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி ட்ரேட போட்டுருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வேண்டியது எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ டைரக்ஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். கேபிட்டல்ல 2% ரிஸ்க் எடுக்க போறோம். அதுல எத்தனை பாயிண்ட் ரிஸ்க் எடுக்க போறோம்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்ப்ரெட்டோட டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். எந்த சைடு டைரக்ஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுவே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ஸ்ப்ரெட் போடுறேன். ஸோ ஒரு ஸ்ப்ரெட் போடுறேன் அப்படின்னும் போது டெபிட் ஸ்ப்ரெட்னும் போது வெரி கிளியர். ராங்கா போச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. க்ளோஸ். 2% லாஸ்ன்னு முடிவு பண்ணிட்டோம். ராங்கா போச்சு. நம்ம எடுத்த டைரக்ஷன் ராங்கா போகுது அப்படின்னும் போது க்ளோஸ் பண்ணிட்டு கம்முன்னு போறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா. பிகாஸ் நம்ம வந்து நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து ரொம்ப கிளியரா வச்சிருக்கோம். 2% தான் நம்ம கொடுக்க போறோம் கேபிட்டல்ல. 2% கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போறோம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து 2% குடுத்துட்டு போறீங்களா? 1% தான் குடுக்க போறீங்களான்றது உங்களோட விருப்பம். ஏன்னா, இப்போ வந்து டெபிட் ஸ்ப்ரெட்ன்னு போடும்போது மார்க்கெட் ஆப்போசிட் சைட் டைரக்ஷன். இப்ப நீங்க வந்து புட் சைட்ல டெபிட் ஸ்ப்ரெட் போட்டிருக்கும்போது மார்க்கெட் என்னதான் மேல போனாலும் உடனே 2% லாஸ்க்கு வந்துராது. 1% லாஸ் தான் வரும். ஸோ உங்களோட ரிஸ்க்க பொறுத்து நீங்க 1%லேயே பொசிஷன் எக்ஸிட் பண்றதா இருந்தா எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நான் விட்டு பார்க்குறேன் அப்படின்னா 2% விட்டு பாருங்க. மார்க்கெட் இன்கேஸ் உங்க டைரக்ஷன்ல ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு டெபிட் ஸ்ப்ரெட போட்டே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெபிட் ஸ்ப்ரெட போட்டு பார்ப்போம். சிமுலேட்டருக்கே போறேன். ஓகே. பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணிட்டேன். டுவெண்ட்டி எயிட் எக்ஸ்பைரி தான் இது செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு டேட் வைக்கிறேன். எனக்கு மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்லாம் தெரில.
இந்த டேட்டை வச்சுட்டேன். இந்த டேட்டை வச்சு 18 வச்சிருக்கேன். 18 வச்சு வைக்கிறேன். 18 மார்க்கெட் எப்படி போச்சுன்னுலாம் தெரியல. பட் நான் சொன்ன மாதிரி தான், நீங்க டெபிட் ஸ்ப்ரெட் வந்து புட் சைடில் போட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா டெபிட் ஸ்ப்ரெட்டை கம்முன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதுவும் பண்ணுறதுலாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ லாஸ்ன்னு தெரியும். ஸோ லாஸ் ஆச்சுன்னா கம்முன்னு வீட்டுக்கு போயிடுங்க. அதே மாதிரி ஸோ இப்போ வந்து மார்க்கெட் எங்கே இருக்குது ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,200ல இருக்குது. ஸோ 38,200 சம்திங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து புட் சைடில் போடுறேன். ஸோ புட் சைடில் டெபிட்னா அட் த மணியை பை பண்ணிட்டேன். ஸோ டெபிட் ஸ்ப்ரெட்னும் போது ஐ ஆப்ஷனை பை பண்ணுவோம், லெஸ் ஆப்ஷனை செல் பண்ணுவோம். ஸோ நான் வந்து 360 இருக்க ஆப்ஷனை பை பண்ணிட்டேன். அதே மாதிரி 200 பாயிண்ட்ஸ் கழிச்சு செல் பண்ணிட்டேன். ஸோ செல் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 360 பை பண்ணேன். ஆனால் 160 தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு என்னோட ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 360 மைனஸ் 160. ஸோ நீங்க ட்ரேட் எடுக்கும்போது கரெக்டா ரிஸ்க்கு ஏத்த மாதிரி எடுங்க. நான் வந்து இப்ப சும்மா ரேண்டமா பொசிஷன் எடுத்துருக்கேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு பதிலா உங்க ரிஸ்க்க பத்தி பொறுத்து நீங்க ட்ரேட் எடுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பொசிஷன்ல இருக்க ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சாரி நான் தப்பா எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 800 இதை டெலீட் பண்றேன். நான் வந்து 38,200 பை பண்ணேன். ஸோ 38,200 பை பண்ண நான் வந்து 38,000 தான் செல் பண்ணியிருக்கணும். பட் மாத்தி வேற எதையோ செல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது நான் 38,000 செல் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நான் சொன்ன மாதிரி தான் 200 ஸ்ட்ரைக் டிஃபரன்ஸ்க்கு வெறும் ரூ. 80 தான் ரிஸ்க் இருக்கு. ரூ. 80 ரூ. 85 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3K கிட்ட ப்ராஃபிட் வரும். கீழே போச்சுன்னா ஒரு 2K கிட்ட லாஸ் வரும். ஸோ ரிஸ்க் ரிவார்ட்னு பார்த்தீங்கன்னா 1:1.5 நினைக்கிறேன். இப்படி தான் ரிஸ்க் ரிவார்ட் இருக்கு. ஆனால் நம்மளோட மேக்ஸிமம் ரிஸ்க் கேபிட்டலில் 2% தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து 2000 எடுத்திருக்கோம் மேக்ஸிமம் ரிஸ்க். இப்ப மார்க்கெட்டு கீழ போச்சுன்னா நம்ம தப்பிச்சிட்டோம். இதுவே மேல போச்சு அப்படின்னா நம்ம மாட்டிக்கணும். இப்ப நீங்க வந்து ரன் டைம்ல எக்ஸிட் ஆவறதா இருந்தா ரூ. 1000 எக்ஸிட் ஆயிடலாம். எக்ஸ்பைரி டேக்கு எக்ஸிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு 2000 போயிடும். ஸோ எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி நீங்க வந்து பொசிஷனை ஹோல்டு பண்ணோம். உங்களுக்கு டைரக்ஷன் இங்க தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். இல்ல நான் 1% லாஸ்ட்லயே எக்ஸிட் ஆகுறேன் அப்படின்னா எக்ஸிட் ஆயிட்டும் போயிடலாம். அது உங்களோட விருப்பம். ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் நம்ம டைரக்ஷன்ல வருது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னாலும் தெரியும். நான் கீழே வரும்னு சொல்லி போட்டிருக்கேன். மார்க்கெட் கீழே தான் மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கிளியரா தெரியுது 600 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, கொஞ்சம் மார்க்கெட் கீழே வருது. அதனால தான் ப்ராஃபிட் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னும் மூவ் பண்றேன். ஓகே, மார்க்கெட் அங்கேயே தான் நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 100 பாயிண்ட் கீழே வந்துட்டு. ஓகே, நான் வந்து ஓகே. இங்க நல்லாவே கொஞ்சம் மார்க்கெட் கீழ வந்துருச்சு. 200 பாயிண்ட் கிட்ட கீழ வந்துருச்சு நம்ம போட்டதுல பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த மாரி நேரத்துல நான் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் சொல்றேன். 1 இல்ல 2 அட்ஜஸ்ட்மென்ட்டே சொல்றேன்னு வச்சுக்கங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7, 8 அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணலாம் டெபிட் ஸ்ப்ரெட்ல. பட் அவ்ளோ காம்ப்ளெக்ஸாலாம் நான் டெபிட் ஸ்ப்ரெட்ட நான் வந்து ஆப்ஷன் பையருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றத விஷயம் கிடையாது. ஏன்னா ஆப்ஷன் பையர் என்னும்போது நீங்க டெபிட் ஸ்ப்ரெட்ட இவ்ளோ டீப்பான நாலேட்ஜ் வச்சுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்க நேக்கட் பையரா இருக்கீங்கன்னும்போது அ அ நீங்க வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் தெரிஞ்சாலே போதும். ட்ரிக்ன்றதோட சிம்பிள் அட்ஜஸ்ட்மென்ட் தெரிஞ்சாலே போதும். பெரிய பெரிய அட்ஜஸ்ட்மென்ட்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தேவையில்ல. ஸோ அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 சிம்பிளான அட்ஜஸ்ட்மென்ட். மார்க்கெட் நல்லாவே உங்க டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. நீங்க எதிர்பார்த்த மாரியே மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் 3K. பட் உங்களுக்கு 1.5K ப்ராஃபிட் வந்துருச்சு. உங்களோட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப நம்ம எதிர்பார்த்த மாரி மார்க்கெட் வந்துட்டு பின்னாடி ஜர்க் வாங்கிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட்டும் போயிடும். ஸோ இப்ப நம்மளுக்கு வந்து வந்த ப்ராஃபிட்ட தக்க வைக்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் கோலா இருக்கும். ஸோ அதனால வந்த ப்ராஃபிட்ட கம்முன்னு புக் பண்ணிட்டு போறவங்களா இருந்தா புக் பண்ணிட்டு போயிடுங்க. பட் ட்ரேட ஸ்டில் நான் ரன் பண்ணணும். எனக்கு இன்னமும் ப்ராஃபிட் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்றவங்க இங்க இருக்க 2K ரிஸ்க குறைக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அத எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நீங்க பை பண்ணீங்க தெரியுமா? அந்த ஆப்ஷன வந்து ரிலீஸ் பண்ணிட்டு குளோசர் ஆப்ஷன பை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 38,200 பை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்படின்னா நான் ஆப்ஷன் இதுல போயிட்டு 38,200 இருக்கு தெரியுமா? 38,200. ஸோ 38,200 பிரைஸ் வந்து சம்திங் 717. ஸோ நான் 717 வந்து ரிலீஸ் பண்றேன். ரிலீஸ் பண்ணிட்டு நான் 3800 வந்து 645க்கு பை பண்றேன். ஸோ நான் 38
100 பிஇ 645க்கு பை பண்ணிட்டேன். நான் வந்து 700க்கு இதை ரிலீஸ் பண்றேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரிஸ்க் வந்து 2Kலேருந்து 300க்கு வந்துருச்சு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட்டு ஜர்க்கு வாங்கி பின்னாடி போனாலும் எனக்கு பெரிய லாஸே கிடையாது. ஸோ நான் தப்பிச்சிருவேன் அப்படின்ற இது அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும் இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பை பண்ண புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து வேற புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன். அவ்வளவுதான். கீழே கொஞ்சம் இறங்கி வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றனால நம்மளோட ரிஸ்க் குறைஞ்சிரும். பட் இது எல்லாமே பாசிட்டிவ் சினாரியோவோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் பேசுறது. நெகட்டிவ் சினாரியோக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. சிம்பிளா உங்க ரிஸ்க் எவ்வளவோ அதை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. நான் ஏன்னா ஆப்ஷன் செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது நெகட்டிவ் சினாரியோக்கு ஊறுபட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஏன்னா அவங்க கையில கேபிட்டல் இருக்கு. அதனால அவங்க நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நான் இதை ஆப்ஷன் பையர் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கிளியரா பேசிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இதை மாத்த விரும்பல. ஸோ சிம்பிள் லாஜிக்கு நீங்க வந்து இப்படி நீங்க பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்னு. நீங்க வந்து ரிஸ்க்கை குறைச்சிட்டு அப்படியே ப்ராஃபிட்டோட பொட்டன்ஷியலையும் லைட்டா குறைச்சிருவீங்க. பட் நீங்க ரன் பண்ற ப்ராஃபிட்டோட அதிகமாகவே தான் இருக்கும். பட் உங்களுக்கு ரிஸ்க் குறைஞ்சிரும். இது ஒன் கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றேன். அதே சினாரியோக்கு தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்னு பண்ணோம். இதை நான் திரும்பி க்ளோஸ் பண்ணதை ரிவர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனே டைரக்ஷன் மாறப்போகுது. இப்ப மார்க்கெட் கீழ விழுந்த மார்க்கெட் திரும்பி ரிகவர் ஆயி மேல போப்போகுது நாளைக்கு. அப்படின்னா, நீங்க இந்த பொசிஷன அப்படியே டைரக்ஷன மாத்தலாம். ஸோ அது ரொம்பவே ரிஸ்க். ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னா, புட் ஆப்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, பை பண்ணி வச்சிருப்பாங்க. பட் திரும்பி மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னா, ப மேல போயிடுச்சுன்னா, அவங்களுக்கு புட் ஆப்ஷன் ஃபுல்லா டிகே ஆகி போயிடும். ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ரிஸ்க்ல மாட்டிப்பாங்க. ஸோ இந்த டெபிட் ஸ்ப்ரெட் போட்டிருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப மார்க்கெட் உங்களுக்கு ஏத்த மாரி உள்ள வந்துருச்சு. உங்க டைரக்ஷன்லயே வந்துருச்சு. பட் உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, டைரக்ஷன் மாறப்போகுது அப்படின்னு தோணுது. அப்படின்னும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இமிடியேட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆப்ஷன சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் எப்படின்னா, நீங்க செல் பண்ணத ரிலீஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பை பண்ணத ரிலீஸ் பண்ணி குளோஸா பை பண்ணீங்க. இப்ப செல் பண்ணத ரிலீஸ் பண்ணி ஃபாரா செல் பண்ண போறீங்க. ஸோ 38,000 நான் வந்து ரிலீஸ் பண்ண போறேன். அப்படி பார்த்தீங்கன்னா, இத நான் ரிலீஸ் பண்ண போறேன். ஆனா நான் செல் பண்ண போறது வந்து உள்ள போய் செல் பண்ண போறேன். ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட. 300, 400 பாயிண்ட்ஸ் கிட்ட. ஸோ இத செல் பண்ணிட்டேன். இத செல் பண்ணிட்டு நான் வந்து இந்த வாட்டி செல் பண்ணத ரிலீஸ் பண்றேன். இப்ப ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா டைரக்ஷனே மாறிடும். இந்த சைடு ஆனா உங்களோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ இந்த ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு மார்க்கெட் கீழ போச்சு அப்படின்னா, நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ ப்ராஃபிட்ன்றதோட ஒரு ரூ. 1000 ப்ராஃபிட் ஷூர் ஷாட் வந்துரும். இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, ரூ. 3500 ப்ராஃபிட் வரும். ஸோ நம்ம ஒரு லாஸ் சினாரியோல இருந்த அப்படியே பொசிஷன திருப்பிடலாம். இன்கேஸ் பின்னாடி போச்சுன்னா பெரிய ப்ராஃபிட்டே பண்ணலாம். தப்பா போச்சுன்னா கரெக்ட்டா போச்சுன்னா சின்ன ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இதுதான் டெபிட் ஸ்ப்ரெட்டோட பெஸ்ட் அட்வான்டேஜ். பட் இது எல்லாமே பாசிட்டிவ் சினாரியோல ஒர்க் ஆகுற அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நான் ஏன் இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் ஷேர் பண்றேன்னா, இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் வந்து இருக்க 2 ஸ்ட்ரைக்ஸ ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மிச்சம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் 3வது ஸ்ட்ரைக்க ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்லன்னா எக்ஸ்ட்ரா கேபிட்டல டிப்ளாய் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால தான் நான் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சொல்லல. பட் இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டுமே போதும். ஒரு ஆப்ஷன் பையரா இருக்கீங்க நீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க கிளியரா டைரக்ஷன பிரெடிக்ட் பண்ணி தான் ஸ்ப்ரெட்ட போடுறீங்க. தப்பா போச்சுன்னா 1% 2% உங்க ரிஸ்க்குக்கு ஏத்த மாரி க்ளோஸ் பண்ணிட்டு போறீங்க. அதே மாரி நம்மளுக்கு வந்து லிமிட்டட் லாஸ் தான். நம்ம கால்குலேட் பண்ணி தான் போடுறோம். பட் ப்ராஃபிட் வரும்போது இதோட பொட்டன்ஷியல எப்படி ஏத்துறதுன்றது தான் நம்மளோட மேட்ரு. அதே மாரி லாங் ரன்ல ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் போடுறோம்னா, நம்மளுக்கு ஒரு அக்யூரசி 60% இருந்தாலே நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ நீங்க ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் போட்டு பாருங்க. மோஸ்ட்லி டெபிட் ஸ்ப்ரெட் போட்டீங்கன்னா, ஒரு 4 டெபிட் ஸ்ப்ரெட் தப்பா தான் போகும். 10 எடுத்தீங்கன்னா, ஒரு 6 டெபிட் ஸ்ப்ரெட் கரெக்ட்டா வரும். இல்ல ஒரு 7 டெபிட் ஸ்ப்ரெட் வரும் கரெக்ட்டா. ஸோ 7 டெபிட் ஸ்ப்ரெட் வரும்போது அதுல எப்படி பணம் பண்றோம் அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ அதனால ஒரு ஆப்ஷன் பையரா இருந்தீங்கன்னா, நேக்கட் ஆப்ஷன் பை பண்ணி லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா டெபிட் ஸ்ப்ரெட் தான் ட்ரை பண்ணணும். வேற எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நீங்க ட்ரை பண்றது கிடையாது. ஸோ அதனால டெபிட் ஸ்ப்ரெட்ட கிளியரா புரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ புக் இருக்கு டெபிட் ஸ்ப்ரெட்ட பத்தி படிக்கிறதுக்கு. இல்லன்னா இன்டர்நெட்ல எவ்வளவோ பேஜஸ் இருக்கு. ஏதாவது ஒரு பேஜஸ ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளியர் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னும் நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா, நீங்க டெபிட் ஸ்ப்ரெட்ட பேப்பர் ட்ரேடோ இல்ல
சிமுலேட்டர்லயோ எதுலயோ பேக் டெஸ்ட் பண்ணுவீங்களோ இல்ல எப்படி பிராக்டிஸ் பண்ணுவீங்களோ அது உங்களோட இன்ட்ரெஸ்ட். அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்ல ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணி பாருங்க. உங்க மைண்ட் செட்டுக்கு டெபிட் ஸ்ப்ரெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஏன்னா சைக்காலஜி தான் ட்ரேடிங்ல மேட்டரு. ஸோ உங்களுக்கு டைரக்ஷன்ல டெபிட் ஸ்ப்ரெட் போட்டா உங்க சைக்காலஜி அக்செப்ட் பண்ணுதா, ஏதாவது ஓகே எல்லாமே ஓகே நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வருதான்னு பாருங்க. அது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுதான் ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெபிட் ஸ்ப்ரெட் ஒரு சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.